ரியாக்ட் முடியும். ஆனா அதோட இல்ல ப்ரோ, நம்ம ஆன்லைன்ல இல்ல ப்ரோ, இது வந்துட்டு 2500 தான். அது அந்த பட்டு 2500 தான். ஆன்லைன்ல நமக்கு 200 கம்மியா கிடைக்குது, 2300 கிடைக்குது. டிஸ்கவுண்ட் வருது ஆன்லைன்ல. அதே மாதிரி நான் இன்னொரு ஷாப்ல பார்த்தேன் அவனுக்கு, ஆனா அதோட ஹோல்சேல் ரேட் வந்து கம்மி தான் ப்ரோ. அதிகபட்சமா சேல் பண்ற ரேட்டு தான் 2500 அதோட ஹோல்சேல் கம்மி தான். நேற்று ஒரு கடையில போயிட்டு நான் கேட்டிருந்தேன், கேட்கிற பட்டு ஆர்டர் பண்ணி தரேன்னு சொன்னேன். தமிழ் பாய், அது மட்டும் இல்ல, ஹோல்சேல் பிரைஸ்ல நமக்கு கிடைக்கும், நான் உனக்கு கம்மியா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் தெளிவா சின்ன பையன் தான். ஃப்ளிப்கார்ட்டா? அதில் பட்ஸு இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ இதில். அதில் நான் ஒன்று பார்த்து வச்சுருந்தேன், 900 ரூபாய்க்கு ரேசர் பட்டு ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். ரேசர் தெரியல, கேமிங் இது. அது ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். அது என்னன்னா ரிமூவ் பண்ணி விட்டேன் கார்ட்லேருந்து. அது திருப்பி கண்டுபிடிச்சி எடுக்க முடியல. 1000 ரூபாய்க்கு ஒரு ஹெட்செட் பார்த்தேன் ப்ரோ, ஏசஸோட கேமிங் ஹெட்செட்டு, சூப்பராக இருக்கு. ஹைப்ரெக்ஸ் கிளவுடு. இந்த சில்ரா இருக்கு, அந்த நாய் வந்து யூடியூப் சேனல் என்ன பார்த்தா ஆரம்பிச்சான். டிக்ஸகோ நேம், ஒரு 6000 சப்ஸ்கிரைபர் இருக்கும். அந்த நாய்க்கும் செய்யப்பட்ட வேலை பண்ணி கொடுத்தேன். அதில் அவன் ஹைப்ரெக்ஸ் வந்துட்டு ரெனியூடு வாங்கினான் ப்ரோ. மைக்கு ரெனியூடு மைக் வாங்கினான், சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரெனியூடு நல்லா தான் ப்ரோ இருக்கு, ப்ராடக்ட் ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. பட் புது ப்ராடக்ட்ல டிஃபெக்ட் வந்ததை சரி பண்ணி விற்கிறாங்க அமேசான். நான் வாங்கின கண்ட்ரோலரில் ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது, அந்த அளவுக்கு நியூவாக இருக்கும். ஆனால் ரெனியூடு பாதிக்கு பாதி ரேட்டில் கிடச்சிது. இருந்தாலும் மனசு கேட்காதான். பட் எனக்கு யூஸ் பண்ண வரைக்கும் பர்சனலாகவே செகண்ட் ஹேண்டும் சரி, ப்ரீ ஒன்றும் சரி, அதாவது ப்ரீ ஒன்றுலேயும் ரெனியூட்லேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நான் ரொம்ப பார்த்து தான் ப்ரோ வாங்குவேன், அவசரப்பட்டு வாங்க மாட்டேன். இவன் தான் சொன்னான், டீமான் தான் சொன்னான், இந்த மாதிரி ஒரு ப்ளே ஸ்டேஷன் வாங்கிட்டு வந்து 2 நாள் விளாண்டா போயிடுச்சு அப்படின்னு. நான் யூடியூப்பில் ஒரு 100-200 வீடியோ வளர்ச்சி ஒரு ஷாப்பில் வந்து ப்ளே ஸ்டேஷன் வாங்கினேன். அவனுக்கு எனக்கு அதுதான் வித்தியாசம். என் ப்ளே ஸ்டேஷன் இன்னமும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நானும் செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் தான் வாங்கினேன். கேமிங் சிடி செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கேன். கேம் விளாண்டுட்டு ரிட்டர்ன் பண்ண சிடியை நான் ஆஃப் த ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன். வாங்கி விளாண்டுருக்கேன், லைவ் போட்டிருக்கேன். டிவி புதுசாக தான் வாங்கினேன் ப்ரோ. ப்ளே ஸ்டேஷன் கேம் சிடி, கேமுக்கு தான் கொள்ள காசு தெரியல ப்ரோ. கேமு அதாவது ஆமாம் ப்ரோ. எல்டன் ரிங் கேம் வந்தப்போ 6000 ரூபாய் வித்துட்டு இருந்துச்சு. காட் ஆஃப் வார் ராக்னரோக் வந்தப்போ 5000 ரூபாய் வித்துட்டு இருந்துச்சு. நான் ப்ளே ஸ்டேஷன், அதாவது PS4 வெர்ஷனே நான் 4000 ரூபாய்க்கு வாங்கினேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஒரு கேம் ரேட்டு உங்களுக்கு 1500லேருந்து. நீங்கள் இப்போ வந்துட்டு காட் ஆஃப் வார் 3 வந்து காட் ஆஃப் வார் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராக்னரோக்கு உங்களுக்கு ஆன்லைனில் 5000 ரூபாய், செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் உங்களுக்கு 3-4 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு 1500 ரூபாய் கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். அது என்னன்னா இன்னொருத்தவங்க விளாண்டுட்டு அந்த சிடியை ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க.
ஒன்ஸ் கேம் வாங்கி விளாண்டுட்டு ரிட்டர்ன் பண்ணுற ஹேபிட் நிறைய பேத்துக்கு இருக்கு. ஃபோன் வாங்கிட்டு 1 மாதம் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுற ஹேபிட் இருக்கு. அவங்களாம் எப்படின்னா அடுத்தடுத்த மாதம் அடுத்தடுத்த மாடல் ட்ரை பண்ணுறாங்க. நான் ரொம்ப தேடுவேன் ப்ரோ. செகண்ட் ஹேண்டில் ஒரு பொருள் வாங்கணும்னா சும்மா போய் வாங்க மாட்டேன். அந்த ஷாப்பை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வாங்குற பொருள் அதை பற்றி எத்தனை பேர் வீடியோ போட்டிருக்காங்க என்ன இதுன்னு பார்த்துட்டு நல்லா இது பண்ணிட்டு தான் வாங்குவேன். பேசும்போது கட் அண்ட் ரைட்டாக 1க்கு 2 டைம் பேசுவேன். இது மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், எந்த மாதிரி கொடுப்பீங்க, எல்லாமே பேசிடுவேன். கண்ட்ரோல்ஸ் வந்து ஆனால் ஒன்று மட்டும் ப்ரோ, நீ பிளே ஸ்டேஷனில் கண்ட்ரோல்ஸ் மட்டும் செகண்ட் ரெனியூடு வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் வாங்கக்கூடாது. பிளே ஸ்டேஷனில் கண்ட்ரோலர் மட்டும் வாங்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அது நீ வாங்கும் போது நல்லா இருக்கும், வாங்கி ஒரு கேம் விளாண்டு முடிக்கிறதுக்குள்ள போயிடும். அதனால கண்ட்ரோலர் மட்டும் செகண்ட் ஹேண்ட் வாங்குறது தவிர்த்துக்கலாம். ரெனியூடு வாங்கினீங்களா கூட அதை சரி பண்ணி வச்சிருப்பானுங்க, உள்ள இருக்கிறத எடுத்துட்டு புதுசு போட்டு வச்சிருப்பானுங்க, அது தாங்கும், விளையாடலாம். காஸ்ட் அதிகம். என்ன ப்ரோ lagi pergi bang terus ya bang pakai naruhan nah location pada masa sih heal ஒன்றும் இல்லை தலை. lagi pengen நாளைக்கு நமக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு. அடுத்தது ஈஸியாக இருக்கும் பண்ணுறது பண்ணலாம். ஒரு எனிமி அழுத்திட்டு ஓடுறோம். சில்வர் உன் பக்கம் தான் சூப்பில் வந்தா சில்வர். பைக்கி யார் விட்டு போகிற நீ தானே ப்ரோ? நான் என் ப்ரோ பைக்கு பைக்கில் வரலாம், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. எனக்கு தெரியாது ப்ரோ. அப்படியா? சரி. என்ன பிறகு நான் அங்கே போனேன் இல்லை ப்ரோ, நான் பங்கு வழியாக வந்து தான் பீச்சை ஒட்டி வந்தேன். எனக்கு முன்னாடி ஒருத்தன் கூப்பில் அழுத்திக்கிட்டு போனோம். PS5 ஒன்று பார்க்க சொல்லியிருக்கான் ப்ரோ. டெவிலு, சரி டெவிலுங்கிற இவன் டீமன் என்ன மாற்றி வருது? அதான் இது என்னோட ஸ்கின்னே தான்.
ஹெல்ஃபயர். உங்க காரையா? இங்க யாரோ போட்ல வந்திருக்காங்க ப்ரோ. நம்மளான்னு தெரியல. பார்க்கு எடு தம்பி, உனக்கு மாற்றி விடுறேன். என்ன bro? இங்க வேணாம் bro. இங்க லூட் அடிங்க அடிங்க. யாழ் இருக்கா ப்ரோ? எனக்கு அனுப்புறோம். டீமன் பார்க்க சொன்னான் ப்ரோ. ஒரு PS5. நான் கேட்டேன் பட்ஜெட் எவ்வளோடான்னு கேட்டேன், 40,000 சொன்னான். அதுக்கு நீ புதுசு வாங்கிட்டு போகலாம் மேடம். यहाँ पर कोई तो था। முன்னாடி போனா டேஞ்சர். Marked an airdrop. I got supplies. அதுக்குள்ள போக முடியாது. Marked an airdrop. கிளியர் பண்ணுங்க. வாரம் ப்ரோ, நாளை கழிச்சு வாரம் ப்ரோ. செத்தாலும் பரவாயில்ல, உங்களோட தான் ப்ரோ நான் வருவேன்.
வேற இல்லை. ஏதாவது ஷாக் இருக்கா? Marked a vehicle. Help! Watch out! Watch out! வந்துட்டேன். Watch out! Help! தடுக்க முடியாதா? Let's fight together. Let's fight together. Let's fight together. ரெண்டு ஸ்மோக் இருக்கு ப்ரோ. அங்கே வேற ஃபைட் வந்துட்டு ப்ரோ. நான் ரைட் ஏறி இருக்கா? இப்போனா பிஸியாக இருக்கானே அவனும். வேணாம். அதான் கார் எடுத்துக்கலாம் ப்ரோ. ம் படு. அது 3 பேர்.